This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. ஜனவரி 1 சில பேங்க் அக்கௌண்ட்லாம் டீஆக்டிவேட் ஆக போகுதாங்க. அது என்னென்ன வங்கி கணக்குகள்லாம் அந்த மாதிரி ஆகுதுன்றதை நம்ம இப்போ இந்த காணொலியில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ரிசர்வ் வங்கியின் புதிய வழிகாட்டுதல்களின்படி 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் சில வங்கிக் கணக்குகள் மூடப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பொதுவாக ஆர்பிஐயின் அறிவுரையின்படி தான் வங்கிகள் செயல்படும். பாதுகாப்பை மேம்படுத்தவும், மோசடிகளை குறைக்கவும், வங்கி நடவடிக்கைகளை மேம்படுத்தவும், நடவடிக்கைகளை எடுக்கவும் இந்த வகையில் குறிப்பிட்ட வங்கி கணக்குகள் ஜனவரி 1 முதல் மூடப்பட உள்ளது. அவை எந்த வகையான வங்கி கணக்குகள் என்பதை நாம் இந்த காணொளியில் காணலாம். ஒருவேளை உங்கள் வங்கி கணக்கு மூடப்பட்டால் உங்களால் அதன் பிறகு எந்தவித பரிவர்த்தனையும் செய்ய முடியாது. வங்கி கிளையை அணுகி அதற்கான விண்ணப்பம் பெற்று மீண்டும் கணக்கை செயல்படுத்த வேண்டும். செயலற்ற கணக்குகள் 2 வருடங்கள் அல்லது அதற்கு மேலாக எந்தவித பரிவர்த்தனையும் இல்லாமல் இருக்கும் கணக்குகள் செயலற்ற கணக்காக கருதப்படும். இந்த கணக்குகள் ஹேக்கர்கள் மற்றும் மோசடி நபர்களால் பயன்படுத்தப்படும் அபாயம் அதிகம். அத்தகைய கணக்குகளை மூட ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. 12 மாதமாக செயல்பாட்டில் இல்லாத கணக்குகள், கடந்த 12 மாதங்கள் அல்லது அதற்கு மேலாக எந்த பரிவர்த்தனை நடவடிக்கையும் இல்லாத கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக கருதப்படும். எனவே கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் வங்கி கிளையை அணுகி கணக்கை மீண்டும் செயல்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த முயற்சி வங்கிகளின் பணிச்சுமையை குறைக்கவும், செயல்திறனை மேம்படுத்தவும், ஆன்லைன் மோசடியை குறைக்கவும் விதத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள், நீண்ட காலமாக ஜீரோ பேலன்ஸில் இருக்கும் கணக்குகளும் மூடப்படலாம். ஆர்பிஐயின் இந்த நடவடிக்கை குறிப்பாக தவறாக பயன்பாட்டை நீக்குவதற்காக எடுக்கப்பட்டுள்ளது. நிதி அபாயங்களை குறைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வங்கிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை ஊக்குவிப்பதே ரிசர்வ் வங்கியின் முதன்மை நோக்கமாகும். செயலற்ற கணக்குகளை மூடுவது முக்கியமா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். முக்கியமாக செயலற்ற கணக்குகளின் அறிக்கைகளை நாம் அடிக்கடி பார்க்க மாட்டோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கணக்குகளை பயன்படுத்தி ஏதேனும் தவறான பரிவர்த்தனைகள் நடந்திருந்தால் அதற்கு நீங்கள் முழு பொறுப்பேற்கும் அபாயம் ஏற்படலாம். செய்யாத தவறுக்காக நிதி சிக்கலில் சிக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். ஆனால் இதை முன்கூட்டியே அறிந்து பயன்படாமல் இருக்கும் கணக்குகளை பிளாக் செய்வதனால் ஹேக்கர்களின் பிடியில் இருந்து விடுபட முடியும். அவ்வப்போது ரிசர்வ் வங்கி வழங்கும் புதிய வழிகாட்டுதல்கள் வங்கித்துறைக்கு மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் உள்ளது. வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி கணக்குகளை தவறாமல் பராமரித்து செயலற்ற கணக்குகளை செயல்படுத்தி பேலன்ஸ் விவரங்களை கண்காணித்தால் கணக்குகள் மூடப்படுவதை தடுக்கலாம். நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.